ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஆர்எம்டி கேமிங் சேனல். ஸோ இன்னைக்கு என்னோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ புதுசாக ஈவெண்ட்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ அந்த ஈவெண்ட்டில் தான் 1.5 லட்சம் டைமண்ட், 1 லட்சம் 2-3 லட்சம் டைமண்ட்லாம் போட்டு எடுத்தாங்கலாம். இன்னைக்கு அந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா வெறும் 500 டைமண்ட் வச்சு எடுக்க போகிறோம். தம்பி நீ தானே அது? தம்பி சட்டையை போடலையா? என்னடா உனக்கு 2 லட்சம் கொடுத்து எடுத்துட்டாங்க, நீ சட்டை கூட போடாமல் இருக்க? பறக்கிறான் ஆடங்கொக்கால ஒளி வேற மாதிரி இருக்கான் பாருங்க தம்பி. வேற மாதிரிதான் தம்பி நீ எல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு கைஸ், அது என்ன கதையோ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு ஸ்பின்னிங் கண்டென்ட் போட்டு. ஓகேவா, 1 வருஷமா 2 வருஷம் ஆச்சு. ஆமாம், ஃபுல்லாக கண்டென்ட் ஸ்பின்னிங் கண்டென்ட் இது வரைக்கும் போடலை. ஃபஸ்ட் டைமாக இந்த சட்டையில் தம்பியை தான் எடுக்கணும்னு நம்மளுக்கு இருக்குது போல். தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா கண்ணிலலாம் ஏதோ ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்குது. தம்பி இன்னைக்கு இவனை எடுத்துகிட்டு கண்டிப்பாக விளையாடணுமா, கண்டிப்பாக இவனை 500 டைமண்ட் கொடுத்து எடுக்கணுமான்னு முதல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க, இப்போ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை கொடுத்து ஒரு 500 டைமண்டுக்கு எடுப்போம். ஏதோ தம்பி பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு அது கெத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் தம்பி. சரி கைஸ், வளர்ந்து பேசாமல் இந்த தம்பியை போய் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 575 டைமண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க அப்போ எடுக்க போகலாமா? தம்பி எடிட்டர், அந்த ஒரு தம்ப்நெயில அது என்னது இன்ட்ரோ மட்டும் போட்டு விடுப்பா. இப்போ வாங்க போமா. கொல்லையா முந்திரிக்கா, குறிச்சு விட்ட முந்திரிக்கா, புரிச்சு விட்ட முந்திரிக்கா, தம்பி ஒரு சஸ்திரிக்கா அப்படிங்கிற மாதிரி கைஸ் நம்மளுக்கு வந்து இந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த ஆடம் வச்சு போட்டால் விழுகும், அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரே கேரக்டரு, ஒரே அட்டம்ப்ட்டு, 500 டைமண்ட் போனால் போகுது, போவாட்டா வருது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பின்னை போடுவோம். எங்கே அந்த ஈவெண்ட்டு? தம்பி சட்டை இல்லாத தம்பி, இங்கே வாப்பா, இங்கே பாருங்க, அந்த இருக்கான் பாருங்க தம்பி. இவனை பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து டப்புக்குன்னு ஒரு ஸ்பின்னிங்கை போடுவான். அப்புறம் இந்த கோல்டு ராயில் போயிட்டு 10,000 டைமண்டை போடுவான், 10,000 காயினை போடுவான். வாய் உளருது. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக்கு போடணும். ஓகேவா, அப்படி லைக்கு போடலன்னா நம்ம கேமிங் தமிழ் ப்ரோவோட பாட்டை கடன் வாங்கிட்டு வந்து பாடுவேன். அது என்ன பாட்டு தெரியுமா? இப்படி பாட்டு சுட்ட முறுக்கு சாப்பிடத்தான் இருக்கு, இப்படி பாட்டு சுட்ட முறுக்கு தானே இருக்குதானே. அவ்வளோதான். இதுக்கு மேலே ரத்தம் வரும். மறக்காமல் எல்லாருமே என்ன பண்ணிடணும், லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனு அதை எப்படி தட்டி விடுங்க. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பின்னு போட்டோம், அதில் விளங்காதவனை கொடுத்தாங்க. அடுத்து ஒரு 40 டைமண்ட் ஸ்பின்னு, 40 நினைக்கிறேன். ஸோ ஓகேவா, 40 டைமண்ட் ஒரு ஸ்பின்னு போட்டு விட்டோம். அப்புறம் திரும்ப தம்பி இங்கே ஓடுறாப்புல. ஸோ எதுவும் நடக்கலை. ஓகேவா, இப்போ போட்டுருவோமா? 40 டைமண்ட் 2 மீல். அவ்வளோதான். வா ஏதாச்சும் ஒன்று வா. என்னடா அது? டேய் யோப்பா கைஸ், நம்மளுக்கு வந்து இனிமேல் இந்த ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. ஓகேவா, எடுத்தோம்னா ஒரே போடு. சரி 180 டைமண்ட் போட்டிருக்கோம், இதில் எதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. கெயினாகிற ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னா உனக்கு, ஏன்னா நீ இப்போ தான் ஸ்பின்னிங்கே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ஈவெண்ட் மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, 500 டைமண்ட் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இப்போதைக்கு 200-300 டைமண்ட் போட்டிருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடையாது இந்த கைனா சைட்லேருந்து. இப்போ ஒரு 180 டைமண்ட் இப்போ போடுவோம் பாருங்கள். இதுலேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, ஸோ இதுக்கப்புறம் எதாவது கிடைக்குமான்னு ஒன்றுமே கிடைக்கல. இந்த கெரினா பையை பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த விளங்காத டோக்கன்ஸாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 135 டைமண்ட் கிட்ட வந்துடுச்சு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 400 டைமண்ட் வேஸ்ட்டாக போயிருக்கு. ஆனால் இது வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் கூட கொடுக்கல. இதை பற்றி நினைக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஈவெண்ட் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 5000-லேருந்து ஒரு 6000 டைமண்ட் ஆகும். அதனால் தயவு செய்து யாரும் இந்த ஒரு கேமுக்காக உட்காந்து செலவு பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு கேமாக பாருங்கள், ஜாலிக்கலான்ட்டு ஜாலியாக போயிருங்க. அப்படி இல்லை ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிராண்ட் மாஸ்டரோ அந்த மாதிரி ஏதாவது புஷ் பண்ணி அது ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு ரியல் லைஃபோட இந்த கேமிங் லைஃப் வந்து ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்கும். ஓகேவா, அதனால் இந்த கேமை நான் குத்த சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஈவெண்ட்டை மட்டும் யாரும் எடுக்காதீங்க. இந்த ஈவெண்ட் வந்து டோட்டலாக ஒரு ஸ்கேம். ஓகேவா, அவனுங்க சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட இருந்து பிடுங்குறானுங்க, அவ்வளோதான். அதனால் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, தயவுசெய்து யாருமே இந்த ஒரு கேமுக்கு ஸ்பின் பண்ணி எதுவும் எடுக்காதீங்க. சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போதைக்கு 500 டைமண்ட் செலவாயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் தானே, அது ஸ்டோன் கூட ஒன்றுமே கிடைக்கல. எல்லாருமே திங்க் பண்ணுவீங்க, ப்ரோ இவ்வளோ பேசுறீங்களா, நீங்கள் எதுக்கு ப்ரோ ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், இது நம்மளோட ஐடி கிடையாது, நம்ம ஃப்ரெண்டோட ஐடி. கிட்டத்தட்ட ஒரு 575 டைமண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா இருந்துச்சு. அவனோட ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 85 டைமண்ட் வருது. அதனால் சும்மா ஒரு 500 டைமண்ட் இருந்துச்சு. எப்போதுமே சப்ஸ்கிரைபர் தான் கிஃப்ட் கொடுப்பேன். ஆனால் வீடியோ போட மாட்டேன். கிஃப்ட் கொடுத்தது எப்போதுமே நான் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா என் வீடியோ மூலமாக நீங்கள் சப்ஸ்கிரைபர் எனக்கு தேவை கிடையாது. இவன் கிஃப்ட் கொடுப்பான் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தேவையே கிடையாது. என்னை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மட்டும் எனக்கு போதும். அப்படிங்கிறனால நான் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் கொடுத்ததெல்லாம் வீடியோ நான் போட மாட்டேன். இதுக்கப்புறமா அது நடக்காது. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட 500 டைமண்ட் கிட்ட செலவாச்சு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு டோக்கன் கூட அவனுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்பின் பண்ணாலும் கிடைக்காது. சரி அதேமாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5000 டைமண்ட் வச்சுக்கிட்டு அப்புறம் எடுங்க. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 டைமண்ட்டுக்குள்ள முடிய போகிற ஒரு ஈவெண்ட்டே கிடையாது. குறைஞ்சு உங்களுக்கு 5000-6000 டைமண்ட்ஸ் தேவைப்படும். சரி ஓகேவா, தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஸ்கேம் ஈவெண்ட்டில் இனிமேல் சுற்றாதீங்க. நானும் சுற்ற மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பின்னிங் வராது. பாய் கைஸ், நாளைக்கான ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் யூ TNRMD Gamer. பாய் கைஸ்.